ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஃபேக்ட்ஸ் சேனல். இந்த வீடியோல கேமராவில் பதிவான நம்பவே முடியாத 10 பயங்கரமான இயற்கை சீற்றங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். 2020 நார்வேவோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஆல்டா பகுதியில் நடந்த மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட ஒரு மனிதர் படம் பிடிக்கிறாரு. அவர் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. அவர் வெளியே வந்து பார்க்கும்போது நிலம் அதிர்வதையும் அங்க இருக்கிற மின்கம்பங்கள் நகர்வதையும் பார்த்திருக்காரு. உடனே அவர் கேமரா எடுத்து அதை அப்படியே படம் பிடிக்கிறாரு. அந்த காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதி முழுவதும் தண்ணீருக்குள்ள மூழ்குது. அந்த கடற்கரை ஓரம் ஏற்பட்ட நிலச்சரிவுல கிட்டத்தட்ட 500 அடி அகலம் வரைக்கும் இருக்கிற நிலப்பகுதி முழுவதும் தண்ணீருக்குள்ள மூழ்குது. ஆனா நல்வாய்ப்பா உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. ஏன்னா அங்கிருந்த எல்லா வீடுகளும் ஒரு வெக்கேஷன் ஹோம். அதனால அந்த நிலச்சரிவு ஏற்படுற டைம்ல அந்த வீட்டுல எந்த மக்களும் இல்ல. அதனால பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நார்வே நாட்டுல நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவுனா அது இதுதான். காட்டுத்தீங்கிறது பல காரணங்களுக்காக உருவாகுது. சில நேரங்கள்ல மனிதர்களோட தவறால உருவாகலாம். ஆனா சில நேரம் இயற்கையாகவே அந்த காட்டுத்தீயானது உருவாகும். 2018ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல இயற்கையாகவே ஒரு காட்டுத்தீயானது பரவுது. திடீர்னு ஏற்பட்ட காட்டுத்தீயால அந்த வழியா போன பல வாகனங்கள் அந்த காட்டுத்தீயில சிக்கியது. கார்ல அந்த வழியா பயணித்த ஒருவரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த காட்டுத்தீ கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பரவுச்சு. பல வாரங்களா அணையாம எரிஞ்சுகிட்டே இருந்தது. அந்த காட்டுத்தீயால கிட்டத்தட்ட 85 பேர் இறந்து போனாங்க. 9000 வீடுகள் முழுவதுமா கருகி எரிஞ்சு போனது. அமெரிக்கால நடந்த அதிபயங்கரமான காட்டுத்தீயில இதுவும் ஒண்ணு. டாங்கோ சவுத் பசிபிக் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு. இத தீவுன்னு சொல்றதை விட ஒரு தீவுகளின் தொகுப்புன்னு சொல்லலாம். 100 குட்டி தீவுகளை சேர்த்து உருவான ஒரு பகுதி தான் இந்த டாங்கோ தீவு. 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டாங்கோ தீவை ஒட்டி இருக்கிற கடலோட அடிப்பகுதியில ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்படுது. அந்த எரிமலை வெடிப்பை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் உயரம் உள்ள 2 சுனாமி அலைகள் அந்த டாங்கோ தீவை தாக்குது. அப்போ அந்த கடற்கரை ஓரமா இருந்த ஒருவரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த சுனாமி கடற்கரை ஒட்டி இருக்கிற அனைத்து பகுதிகளையும் தாக்குது. இந்த சுனாமி தாக்குதல்ல 4 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுல 2 பேர் தங்களுடைய செல்லப்பிராணிகளை காப்பாத்த போனப்ப உயிரிழந்தவங்க. இந்த சுனாமியோட தாக்கம் டாங்கோ தீவோட மட்டும் இல்லாம பெரு மற்றும் கலிபோர்னியா பகுதிகளிலும் உணரப்பட்டிருக்கு. அமெரிக்கால லூசியானா மாகாணத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மர்மமான முறையில நிலப்பரப்புகள் தண்ணீருக்குள்ள மூழ்கிட்டு இருந்திருக்குது. இந்த நிகழ்வு தொடர்ந்து பல ஆண்டுகளா நீடிச்சிருக்குது. அதனால அந்த பகுதிகளில் இருக்கிற 350க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அந்த அரசாங்கம் வேறு இடத்துக்கு மாத்துறாங்க. அதனை தொடர்ந்து ஒரு ஆராய்ச்சி குழுவையும் அந்த பகுதிக்கு அந்த அரசாங்கம் அனுப்புறாங்க. அங்க அனுப்பப்பட்ட ஆராய்ச்சி குழுவில் இருக்கிற ஒருவரால எடுக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சியான வீடியோ தான் இது. அங்கிருந்த மிகப்பெரிய சிங்ஹோல் அங்க இருக்கிற மரங்களை முழுவதுமா விழுங்குது. இது எதனால ஆராயும் போது 2010ல அங்க இருக்கிற ஒரு சால்ட் மைன்ல ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னா அந்த சிங்ஹோலோட அளவு வருடம் வருடம் பெரிதாகிக்கிட்டே போகுது. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 34 ஏக்கர் அளவுக்கு மிகப்பெரிய சிங்ஹோலா அது உருவாயிருக்குது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிழக்கு மங்கோலியா பகுதியை ஒரு மிகப்பெரிய புயல் தாக்குது. அதனால அந்த பகுதியில பயங்கரமான காற்றுடன் அதிபயங்கர மழையும் பெய்யுது. அப்படி அந்த புயல் தாக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் இது. கிட்டத்தட்ட 400 ஆடுகள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்தோட மேற்கூரையை முழுவதும் அந்த புயலால தூக்கி எறியப்படுது. ஆனா நல்வாய்ப்பா அங்கிருந்த அந்த ஆடுகளுக்கு எதுவுமே ஆகல. ஆனா அந்த புயலால அந்த பகுதிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுது.
2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்கால இருக்கிற ஆண்டவர் பகுதியை டொர்னடோங்கிற ஒரு மிகப்பெரிய சூறாவளி தாக்குது. மிக பெரிதாகவும் அதிவேகமாகவும் அந்த சூறாவளி தாக்குனதுல கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற 950 வீடுகள் முற்றிலுமா சிதைவடையுது. அந்த சூறாவளியானது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்கூலை தாக்கும் போது அங்க பதிவான ஒரு வீடியோ தான் இது. அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரி சாதாரணமா அந்த புயல் தூக்கி எறியுது. அது மட்டுமல்ல, அந்த ஸ்கூல் முழுவதையும் தாக்குது. அந்த பள்ளி கட்டிடம் முழுவதும் சேதமடையுது. ஆனா அதற்கு முன்பாகவே அங்கிருந்த குழந்தைகளை பத்திரமான இடங்கள்ல தங்க வச்சதால உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. ஆனா பள்ளி கட்டிடம் முழுவதும் சேதமடைஞ்சிருச்சு. சைனால இருக்கிற ஆங்காங்கிற ஒரு இடம் மலைப்பிரதேசங்களை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி. இங்க அதிகப்படியான மழைப்பொழிவும் நிலச்சரிவும் அடிக்கடி ஏற்படும். 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த பகுதியில அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுது. அந்த மழைப்பொழிவானது பல நாட்கள் நீடிக்குது. அதிக நாட்கள் ஏற்பட்ட மழைப்பொழிவால அங்க ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவோட காட்சிகள் பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் பதிவாகுது. ஒரு சுரங்கப்பாதையை முழுவதும் அந்த நிலச்சரிவு முற்றிலுமா மூடுது. நல்ல வேளையா அந்த டைம்ல அந்த சாலையில யாருமே பயணிக்கல. அதனால மிகப்பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த சுரங்கப்பாதை முழுவதையும் அந்த நிலச்சரிவு மூடுது. இந்த நிலச்சரிவால அந்த சுரங்கப்பாதையில ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 45 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு. துருக்கி நாட்டில் இருக்கிற ரிசாங்கிற பகுதி கடற்கரை ஒட்டி இருக்கிற ஒரு மலை பிரதேசமா இருக்கு. மிகவும் ஆபத்தான நிலச்சரிவுகள் அதிக அளவில் ஏற்படுற ஒரு இடமா இது இருந்திருக்கு. 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவை அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒரு கேமரா பதிவு பண்ணுது. அந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி பதிவான ஒரு வீடியோ தான் இது. சில நொடிகள்லயே அந்த நிலச்சரிவானது அந்த பகுதி முழுவதையும் தாக்கி அளிக்குது. இந்த நிலச்சரிவுல கிட்டத்தட்ட 6 பேர் உயிரிழக்கிறாங்க. 2 பேர் நிலை என்ன ஆனதுன்னே தெரியல. அரசாங்கம் சரியான நேரத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் இயற்கையோட சக்தி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னே சொல்லலாம். 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கிரீஸ ஒட்டி இருக்கிற சேமாஸ்ங்கிற ஒரு ஐலாண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவுல ஏஜியன் கடல் பகுதியில ரிக்டர் அளவுகோல்ல 7.0 அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்தால தொடர்ச்சியான சுனாமி அலைகள் ஃபார்ம் ஆகுது. அந்த சுனாமி அலைகள் கிரீஸ் மற்றும் டர்க்கியோட கடல் பகுதியில் முழுவதையும் தாக்குது. அந்த சுனாமியோட பாதிப்பை ஒரு குடியிருப்பு பகுதியோட சிசிடிவி கேமரா பதிவு பண்ணுது. அந்த பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி அவசரமா வெளியேறாங்க. அவங்க வெளியேறின 3 நிமிடங்கள்லயே அந்த சுனாமி அலைகள் அந்த குடியிருப்பு பகுதியை முழுவதும் தாக்குது. இந்த சுனாமியால சேமாஸ் தீவு தான் அதிக அளவுல பாதிக்கப்படுது. அந்த பகுதியில் இருக்கிற பல ஆயிரம் மக்கள் தங்களோட உடைமைகளையும் வீடுகளையும் இந்த சுனாமி அலை இழக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருக்கிற லா கிராம்ங்கிற பகுதி அவலாஞ்சுன்னு அழைக்கப்படுற பனிச்சரிவுகள் அதிகம் நிகழக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது. 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நண்பர்கள் சில பேர் இந்த பகுதியில ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த ஒருவரால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அவங்க ஒரு பகுதியில் நின்றுட்டு இருக்கும் போது தூரமா ஒரு பனிச்சரிவு ஏற்படுறதா பாக்குறாங்க. முதல்ல அந்த பனிச்சரிவை பார்த்து அவங்க ரொம்பவுமே எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா சிறிது நேரத்திலேயே அந்த பனிச்சரிவு அவங்கள நோக்கி வருது. ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்து போறதுக்குள்ள அந்த பனிச்சரிவு அவங்கள தாக்குது. அது ஒரு மிகப்பெரிய பனிச்சரிவு இல்லாததுனால அந்த 4 பேரும் உயிரோட தப்பிக்கிறாங்க. அதுவே அந்த பனிச்சரிவு கடுமையா இருந்திருந்தா அந்த 4 பேரும் கண்டிப்பா உயிரோடவே இருந்திருக்க முடியாது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த கேமராவில் பதிவான இயற்கை சீற்றங்கள்லயே ரொம்பவுமே ஆபத்தானதா நீங்க நினைக்கிறது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்லயும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.